Good morning students. Today physics class lesson 3 fluids. Today we shall learn gauge pressure and absolute pressure. Gauge pressure and absolute pressure. Our daily activities are happening in the atmospheric pressure. ஓகே ஸோ நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் டெய்லியுமே நம்ம பார்க்க போனால் நம்மளுடைய அட்மாஸ்பியர் ப்ரெஷர் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து இருக்குது. பட் வி ஆர் ஸோ யூஸ்டு டு இட் தட் வி டு நாட் ஈவன் ரியலைஸ், நம்மளால் அதை ரியலைஸ் பண்ணி பார்க்க முடியாது அட்மாஸ்பியர் ப்ரெஷர் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ வென் டயர் ப்ரெஷர் அண்ட் பிளட் ப்ரெஷர் ஆர் மெஷர்ட் யூஸிங் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது டயர் ப்ரெஷர் ஆகட்டும் பிளட் ப்ரெஷர் ஆகட்டும் நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மெஷர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ தட் மீன்ஸ் கேஜஸ், யூஸிங் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தட் லைக் கேஜஸ், they show the pressure over the atmospheric pressure. அதாவது அது என்ன பண்ணுது, அட்மாஸ்பியர் ப்ரெஷரை விட எந்த அளவுக்கு இருக்குது, அதிகமாக இருக்குது. show the pressure over the atmospheric pressure. Okay, so hence the absolute pressure is zero referenced against the perfect vacuum. Absolute pressure is zero referenced against the perfect vacuum, and gauge pressure is zero referenced against the atmospheric pressure. Okay, absolute pressure அப்படிங்கிறது is zero reference against the perfect vacuum, and gauge pressure அப்படிங்கிறது is zero reference against the atmospheric pressure. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து அதனுடைய கேஜ் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். தென் நெக்ஸ்ட் வேக்யூம் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர், நம்ம வந்து நம்மளுடைய அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் வேல்யூ தெரியும் நமக்கு வந்து 1.013 into 10 power 5 பாஸ்கல் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்மளுடைய கேஜ் ப்ரெஷர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நம்மளுடைய அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம டயக்ராம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன். ஓகேவா? ஸோ இது நமக்கு என்னதுன்னா ப்ரெஷர், அப்போர்ட் டைரக்ஷன் நமக்கு என்ன இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். இங்கே வந்து அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படிங்கிற நமக்கு என்ன, அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படிங்கிறது இந்த இருக்குல்ல, இந்த இடத்துல அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும், ஜீரோவாக இருக்கும் இன் வேக்யூமில். ஓகேவா? இன் வேக்யூமில் நம்மளுடைய அப்சல்யூட் ப்ரெஷர் நமக்கு எப்படி இருக்கும்னா ஜீரோ. ஓகே, ஸோ அப்சல்யூட் வேக்யூமில் ப்ரெஷர் என்னமா இருக்கும், ஜீரோவாக இருக்கும். பட் இந்த டேர்ம் இந்த இடம் நமக்கு வந்து அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர். வேக்யூம் மீன்ஸ் என்னதுன்னா ஏர் இல்லாத இடம். அந்த இடத்துல நமக்கு வந்து அதனுடைய ப்ரெஷர் அப்படிங்கிற நமக்கு எப்படி இருக்கும்னா ஜீரோ. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் இதான் நமக்கு என்னதுன்னா அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர். ஸோ இந்த டேர்ன்ல இருந்து ஆரம்பிச்சு ஸோ இது வரைக்கும் ஓகேவா நமக்கு என்னதுன்னா இஸ் கால்ட் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர். இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் உள்ளது நமக்கு வந்து என்னதுமா அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர். Okay, so the atmospheric pressure means the absolute pressure, that means absolute, not atmospheric, absolute. Okay, absolute pressure measures from the absolute vacuum. The pressure measures from the absolute vacuum is called absolute pressure. Okay, absolute pressure அப்படிங்கிற என்னன்னா அப்சல்யூட் வேக்யூம்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், அதை வந்து மெஷர் பண்றோம். இதான் நமக்கு என்னதுன்னா அப்சல்யூட் ப்ரெஷர். ஓகே, அப்சல்யூட் வேக்யூம்ல நமக்கு வந்து ப்ரெஷர் அப்படிங்கிறது ஜீரோவா இருக்கு. ஸோ ஜீரோல இருந்து நமக்கு வந்து அப் டு இது வரைக்கும். ஓகேவா? ஸோ இது நமக்கு ஃபுல்லாக நமக்கு என்னதுன்னா அப்சல்யூட் ப்ரெஷர். இது நமக்கு என்னதுன்னா அப்சல்யூட் ப்ரெஷர். நெக்ஸ்ட் ஒன் கேஜ் ப்ரெஷர். கேஜ் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னதுன்னா கேஜ் ப்ரெஷர் இஸ் ஆல்சோ ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னதுன்னா இஸ் மெஷர் டு யூசிங் த கேஜ். ஒரு அளவி, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மெஷர் பண்ணுறோம். பட் இந்த கேஜ் ப்ரெஷர் அப்படிங்கிறது எங்கே இருக்கும்னா அந்த அட்மாஸ்பியருக்கு above the atmospheric pressure. Okay, so gauge pressure and the gauge pressure, it is above the atmospheric pressure, is called the gauge pressure. இது என்ன ப்ரெஷரு, gauge pressure. அதாவது if the pressure is measured using the gauge, or taking us the atmospheric pressure, it is called the gauge pressure. அதாவது if the pressure measured using the gauge, okay, so it is called the gauge pressure and it is above the atmospheric pressure. Okay, இது வந்து absolute pressure zero. எப்போ vacuum, absolute vacuum, the pressure is zero. So what is absolute pressure? Absolute pressure, the pressure is measures from the absolute vacuum is called the absolute pressure. Okay, so gauge pressure, the pressure is
measured using the gauge, it is called the gauge pressure, and it is above the atmospheric pressure. It is above the atmospheric pressure. Okay, the next one, vacuum pressure or pressure உண்டு, பட் இதில் சொல்லலை. vacuum pressure அப்படிங்கிறது என்னதுன்னா இதுவும் அதே மாதிரி தான். the pressure below the atmospheric pressure, இதான் இருக்குல்ல, இதுதான் the pressure below the atmospheric pressure is called the vacuum pressure. இது வந்து நம்ம ஒரு ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணுவோம், அதனால என்ன செய்கிறேன் நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ the pressure higher than the atmospheric pressure means the pressure higher than the atmospheric pressure. இப்போ ப்ரெஷர் அப்படிங்கிறது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட அதிகமாக இருந்தால் அதனுடைய அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, that means absolute pressure அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, atmospheric pressure plus gauge pressure. Okay, so in the absolute pressure, the pressure higher than the atmospheric pressure, ஒரு pressure அப்படிங்கிறது அந்த atmospheric pressure விட அதிகமாக இருந்ததுன்னா என்ன எதை ஆட் பண்ண நமக்கு வந்துடும்னா, இந்த atmospheric pressureயும் இந்த gauge pressureயும் ஆட் பண்ணோம்னா இந்த absolute pressure அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ ஃபார் ப்ரெஷர் ஹையர் தேன் த அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் த அப்சல்யூட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் பிளஸ் கேஜ் ப்ரெஷர். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன், த ப்ரெஷர், இது வந்து ப்ரெஷர் ஹையர் தேன் த அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர். ATM means atmospheric. Okay, so the pressures lower than the atmospheric pressure, the formula is the absolute pressure is equal to என்ன வரும், atmospheric pressure minus gauge pressure. Okay, the pressure lower than the atmospheric pressure, நம்ம கொடுக்குற ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது ஹையர் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரோட ஹையராக இருந்ததுன்னா அதனுடைய அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் பிளஸ் காஜ் ப்ரெஷர், தட் மீன்ஸ் கேஜ் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா அதனுடைய அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சா. அட் த சேம் டைம் pressure is lower than the atmospheric pressure. The absolute pressure is equal to atmospheric pressure minus gauge pressure. ஓகே, ஸோ இந்த ப்ரெஷர் அப்படிங்கிற சொல்கிறோம்னா, இந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க, நமக்கு வந்து இந்த ஏர் ப்ரெஷர் கண்டுபிடிச்சு இந்த டயரில் இந்த மெக்கானிக் ஷெட்டில் கூட பார்த்தீங்கன்னா அந்த எவ்வளோ ஏர் அடைப்பாங்க அந்த இதில் வந்து டயரில் வந்து, ஸோ எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி மாட்டிருப்பாங்க. அதான் நமக்கு என்னதுன்னா கேஜ் ப்ரெஷர் அப்படிங்கிறது, ப்ரெஷரை மெஷர் பண்ணுறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம், லிக்விட் காலம் அப்படிங்கிறது வந்து எக்ஸர்ஸ் த ப்ரெஷர். liquid column is exerts the pressure, அதாவது ரொம்ப டெப்த்து. அந்த ப்ரெஷர் இஸ் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னோ அதனுடைய டெப்த்தை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா ரொம்ப ஆழத்தில் வந்து ப்ரெஷர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெரிய ஒரு சென்டாக்ஸ் எடுத்துக்கிறோம், இல்லை வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறோம். நம்ம வந்து வாட்டரை வந்து ஃபில் பண்ணுறோம், வாட்டர் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபில் பண்ணும்போது நமக்கு வந்து அடியில் அந்த வாட்டர் அந்த கீழே அடியில் நம்ம ப்ரெஷர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் டாப்பை விட. ஓகேவா? ஸோ டெப்த்தில் தான் ப்ரெஷர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, அதே தான். ஸோ we have seen that the liquid column exerts the pressure. So pressure inside the sea, at the same time pressure inside the sea, அதாவது கடலுக்கு அடியில் நமக்கு வந்து ப்ரெஷர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ப்ரெஷர் அப்படிங்கிறது நமக்கு என்ன இருக்கும், கடலுக்கு அடியில் அதிகமாக இருக்கும். அட் த சேம் டைம் டாப்பு மேலே போக மவுண்டைன் மேலே போக ப்ரெஷர் அப்படிங்கிறது டிக்ரீஸ் குறையாக இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து அட் த சேம் டைம் நம்ம வந்து தூரம் மேலே போக நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் கீழே போக ப்ரெஷர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நம்மளால் ப்ரீத் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ உயரமாக போக அட் த சேம் டைம் கீழே டெப்த்தாக உள்ள இறங்க நமக்கு என்ன ஆகும்னா நம்மளுடைய ப்ரெஷர் அளவு நமக்கு என்ன ஆகும்னா அட்மாஸ்பியர் ப்ரெஷர் அளவு அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதே தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸோ த ப்ரெஷர் இன்சைட் த சி வில் பி மோர்.
சியை பொறுத்த வரைக்கும் இப்போ ப்ரெஷர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். திஸ் இஸ் மோர் தேன் த ட்வைஸ் த அட்மாஸ்பியர் ப்ரெஷர். நம்மளோட அட்மாஸ்பியர் ப்ரெஷர் மாதிரி 2 மடங்கு இருக்கும். பட் நம்மளுடைய பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி எஸ்பெஷலி பிளட் வெசல்ஸ், நம்மளுடைய பிளட் வெசல்ஸ் அப்படிங்கிற டிஷ்யூஸ் அப்படிங்கிறது வந்து சாஃப்ட் டிஷ்யூஸாக இருக்கும். கெனாட் வித்ஸ்டாண்ட் சச் ஹை ப்ரெஷர். நம்மளால் அந்த ஹை ப்ரெஷர் நம்மளால் தாங்க முடியாது. ஸோ பிளட் ப்ரெஷர் அப்படிங்கும்போது ரத்த குழாய் அப்படிங்கிறது வந்து வெடிக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ரெஷர் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தா. ஸோ அதே சமயம் ஸ்கியூபா டைவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஆழ்கடலில் முங்கி மூத்து எடுப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன, ஆழ்கடலுக்கு உள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அவங்களுக்கு பேர் என்ன பேர்னா ஸ்கியூபா டைவர்ஸ் அப்படின்னு பேர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஒரு ப்ரொடக்டிங் எக்யூப்மெண்ட்ஸ், இட் மீன்ஸ் ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நல்ல ஹார்டாக உள்ள அந்த கிளாத் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அவங்க போடுற அந்த ட்ரெஸ்ஸஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும்னா தெர்மல் எக்ஸ்பென்ஷன், தெர்மல் இன்சுலேஷன் இருக்கும் அந்த போடுற ட்ரெஸ்ஸஸ் இருந்து. ஓகேவா? ஸோ இது வந்து நியோப்ரைன் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெட்டீரியல் அவங்க போடுற மெட்டீரியல் வந்து இது வந்து இஸ் மேட் அப் ஆஃப் குளோரோப்ரைன் ரப்பர். ஓகே, ஒரு ரப்பர் தான், ரொம்ப எலாஸ்டிசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், ரப்பர் தான். ஸோ அந்த ரப்பர் அப்படிங்கிறது டபுள் நீட் ஃபேப்ரிக் உள்ளது. அதே சமயம் வந்து என்னதுன்னா ஒரு சிந்தட்டிக் ரப்பர்னு சொல்லலாம். இது வந்து என்னது, ஒரு சிந்தட்டிக் ரப்பர். இது வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னா ஒரு தெர்மல் எக்ஸ்பேன்ஷனாக நமக்கு வந்து தெர்மல் இன்சுலேஷன், நாட் எக்ஸ்பேன்ஷன், தெர்மல் இன்சுலேஷன், தென் ஆல்சோ பயானன்சி, தென் அது மட்டும் அப்ராஷன் அப்படிங்கிறதுனா வேறு அடிக்கடி படாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக ஒரு ப்ரொடக்ட் பண்ணுற ஒரு ரப்பர், சிந்தட்டிக் ரப்பராலான ஒரு ஹை லெவல் குவாலிட்டி உள்ள ஒரு ட்ரெஸ்ஸஸ். அதான் அவங்க வந்து ஸ்கியூபா டைவர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? எப்போ இந்த கடலுக்கு அடியில் வந்து போகும்போது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா பாஸ்கெல்லா. ஸோ இதை கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணி பார்த்தவங்க இது ரொம்ப ஈஸி தான். கேஜ் ப்ரெஷர் அண்ட் அப்சல்யூட் ப்ரெஷர், அவர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஹேப்பனிங் டு த அட்மாஸ்பியர் ப்ரெஷர். ஓகேவா? ஸோ we cannot realize the atmosphere pressure, but tire pressure and blood pressure are measured using the instruments. ஓகேவா? நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் ஆகட்டும், நம்மளுடைய டயர் ப்ரெஷர் ஆகட்டும், அது எல்லாத்துக்குமே மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? ஸோ அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படிங்கிறது 0 against the perfect vacuum. அதே மாதிரி கேஜ் ப்ரெஷர் அப்படிங்கிறது 0 இஸ் ரெஃபரன்ஸ் அகேன்ஸ்ட் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அது வந்து கேஜ் ப்ரெஷர், இது வந்து என்னதுன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்னதுன்னா பாஸ்கெல்லா.